எல்லார் வீட்லேயும் எப்படினாலும் ஒரு சிலர் வீட்டில் தான் இருக்க மாட்டாங்க வாலிப பிள்ளைங்க. அதாவது வாலிப பையனோ வாலிப பொண்ணோ இருப்பாங்க. அந்த வாலிப பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கோமா, அவங்கள வந்து அவங்க மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோமா, அப்போ தான் அதை பிள்ளைங்க என்ன தப்பு நடந்தாலும், என்ன அவங்கள சுற்றி ப்ராப்ளம் வந்தாலும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுற அளவுக்கு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக அம்மாவா அப்பாவா நம்ம இருக்கோமா அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, எவ்வளவோ விஷயங்கள் பிள்ளைங்க நம்மளுக்கு பயந்துக்கிட்டே தப்பை செஞ்சுட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அவங்க விரும்பி செஞ்ச தப்பாக இருக்கலாம், இல்லை விரும்பாமல் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்களோட டிஸ்டர்பன்ஸில் வர தப்பாக இருக்கலாம், இல்லை அவளை ஃபாலோ பண்ணுற ஏதாவது ஒரு பையனோட பிஹேவியராக இருக்கலாம். நிறையா இருக்குது, தப்புங்கிறது நிறையா இருக்குது. தன் சுய இதுக்காக ஏற்றுக்கிற தப்பும் இருக்குது, ஏற்றுக்கிறாமல் போன தப்பும் இருக்குது. சரிங்களா? கட்டாயப்படுத்தி வர தப்பும் இருக்குது. இதெல்லாம் ஆஸ் அ பேரண்ட்டாக நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கோமா அப்படிங்கிறது நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமா இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்குது. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, என்னோடய பொண்ணு காலேஜில் படிச்சுட்ருக்கான். காலேஜில் படிச்சுட்ருக்காங்க. இப்போது பாப்பா 12th முடித்தது வரைக்கும், பாப்பா காலேஜில் ஹாஸ்டலில் படிக்கிறாங்க. 12th முடித்தது வரைக்குமே பார்த்திங்கன்னா, எந்த ஒரு ஃப்ரெண்டு, ஏன் கேர்ள் ஃப்ரெண்டே அவள் பிடிக்க மாட்டாள். கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேச மாட்டாள். அப்போது எப்படி பாய் ஃப்ரெண்ட் கூட பேசுவான்னு நினைக்கிறீங்க? கேர்ள் ஃப்ரெண்டு கூடயே பேச யோசிப்பா. ரொம்ப ஒரு சைலண்ட்டான பொண்ணு என் பொண்ணு. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ காலேஜ் ஹாஸ்டல், சரி இப்படி சைலண்ட்டாக இருக்கா, ரொம்ப யார்கிட்டையும் பேச கூச்சப்படுறா, சங்கடப்படுறான்னு சொல்லி நான் ஹாஸ்டலில் போட்டால் கொஞ்சம் பழக்க வழக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலில் போட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா, காலேஜுன்னு போகும்போது பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து படிக்கிற மாதிரி கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபஸ்ட் டைம் பசங்களோட படிக்கும்போது எனக்கு கால் பண்ணுறா ஈவினிங்கு, அம்மா அந்த மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே இங்கே சேர்ந்து தான் படிக்கணுமாம்மா அப்படின்னு சொல்கிறா. அப்போ நான் சொன்னேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பாப்பா, எல்லோரும் கூடயும் ஃப்ரீயாக பேசு, ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக இரு, தப்பு கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஸ்டாப் உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். நல்லா பேசு, நல்லா பழகு, தப்பு இல்லை, ஆனால் எல்லாமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஏன்னா அம்மா உன்னை நான் நம்புகிறேன், பிரச்சனை கிடையாது, நான் உன்னை 100% நான் நம்புகிறேன், அதனால் நீ நல்ல பிள்ளை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஃப்ரெண்ட்லியாக பழகு, பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை நான் ஃபோனில் சொன்னேன். ஒன் டைம் அவளை நான் பார்க்க போயிருந்தப்போ, அப்போ அந்த பசங்க எல்லாருமே அந்த காலேஜ் முடிகிற டைம் நான் போயிருந்தேன். அப்போ அவளோட கிளாஸில் இருக்கிற அந்த பசங்க எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் படுத்துகிறாங்க. அப்போ இன்ட்ரடியூஸ் படுத்தும்போது இந்த பையன் பேர் இந்த பேர், இந்த பையன் என்னோடய கிளாஸ்மேட்டு அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் படுத்துறதுக்கு என்கிட்ட சொல்கிறதுக்கே அவ்வளவு பயம். ரொம்ப நேரம் யோசித்து, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா, இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு இன்ட்ரடியூஸ் படுத்தவே அவ்வளோ பயம் கண்ணில் பார்த்துக்கோங்க. நான் சரின்னு சொல்லிட்டு அந்த டைம் நான் எதுவும் சொல்லலை. அப்புறம் அந்த பசங்கக்கிட்டலாம் பேசிட்டு, என்ன தம்பி உங்கள் பேர் என்ன, நீங்கள் எந்த ஊர், இந்த மாதிரி சும்மா நார்மலாக கேட்டுட்டு நான் வந்துட்டேன் எங்கள் வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் நான் அப்புறம் மறுநாள் பேசும்போது நான் சொன்னேன், ஏன் பாப்பா அவ்வளோ பயப்படுற, ஏன் சொல்கிறதுக்கு ஏன் அவ்வளோ பயப்படுற, இல்லைம்மா நீங்கள் அப்படி தானம்மா சொல்லுவீங்க, சொல்லி 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 தானே வளர்த்துருக்குறீங்க, ரொம்ப பாய்ஸில் ரொம்ப பழக்க வைக்கக்கூடாது, யார்கிட்டையும் பழகக்கூடாது சொல்லிக்கிங்கல்ல, எனக்கு அதனால் புது அனுபவமாக இருக்கனால அவங்கள பேர் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நோ பாப்பா, அந்த பயம் இருக்கக்கூடாது, அந்த பயம்தான் பிரச்சனையாகும். நீ ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக பழகு, ஃப்ரெண்ட்லியாக இரு. நீ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலே அவங்களும் பார்த்தா உன்னோட அதாவது அந்த எந்த ஒரு பிரச்சனையும் உனக்கு வராது. தப்பான எண்ணங்கள்லேருந்து அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கே தோணாது. நீ நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருந்தீங்கன்னா அவங்க உனக்கு நீ இப்படி தான் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃப்ரெண்ட்லியாக அந்த பசங்க இருக்காங்க, பொண்ணுங்க இருக்காங்க. நான் எதை சொல்ல வரேன்னா, அந்த பிள்ளைங்க நம்ம நம்பணும். நம்ம நம்பலைன்னா என்ன பண்ணிவிடுவாங்க, இவங்களே நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்ம அந்த தப்பை செஞ்சால் என்னன்ற மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு பிள்ளைங்கள நம்ம நம்பணும். நம்பினா தான் நம்ம அம்மா நம்மளை நம்புகிறாங்க, நம்ம அப்பா நம்மளை நம்புகிறாங்க, நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம இந்த மாதிரி தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தப்பே நடக்குது அப்படின்னா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அப்போ நமக்கு தெரியும், அனுபவம் இருக்குது இல்லையா, இல்லைம்மா இது தப்பு, இது கரெக்டுன்னு நம்ம சொல்லி கொடுக்க முடியும். நம்மக்கிட்ட ஷேர் பண்ணவே முடியாமல் நம்ம அவங்கள நீ இப்படி நீ அப்படி சொல்லி நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வாலிப பிள்ளைங்கள, பொண்ணோ ஆணோ பிள்ளைங்கள வச்சு வளர்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுங்க. இதனால் பிள்ளைங்க ஷேர் பண்ணாலே நம்ம பாதி விஷயங்கள் தப்பு குறைச்சிடலாம்.
தப்பு வராமல் தடுக்கிறதுக்கு நம்மளால் மட்டும்தான் முடியும். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? கொஞ்சம் கேர் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்லியாக இருங்க. நம்ம பிள்ளைங்க, நம்ம பெற்ற பிள்ளைங்க ஃப்ரெண்ட்லியாக இல்லைன்னா எப்படி? ஃப்ரெண்ட்லியாக இருக்க பழகுங்க. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும்.